விதைகள், விவசாயம், பொருள் தயாரிப்பு, சமையல், சாப்பாட்டு முறை. அடுத்தது உடம்பு இயற்கையாவே கழிவுகளை வெளியேற்றிட்டு இருக்குங்க. எங்க நம்ம நோய்கள்லாம் வராதுங்க. நமக்கெல்லாம் எப்ப தெரியுங்களா? உடம்புக்கு சப்போர்ட் பண்ணா போகும். நமது உடம்போட வேலை என்ன தெரியுங்களா? நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறது மட்டும்தான் வேலை. நம்ம வேலை என்ன தெரியுமா? அதை கெடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. இது எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்கும்? யாருக்காவது சளி வருதுன்னு என்ன அர்த்தம்னா நோய் இல்ல, உடம்புல இருக்கிற குப்பை வெளியே வருது, கழிவு நீக்கம். மூக்கு ஒழுகுதுன்னா கழிவு நீக்கம், வாந்தி வருதுன்னா கழிவு நீக்கம், வயிற்றால போகுதுன்னா கழிவு நீக்கம், வேர்வை வருதுன்னா கழிவு நீக்கம், காய்ச்சல் வருதுன்னா கழிவு நீக்கம். ஆனா நம்மளால என்ன கத்து வச்சிருக்கிறோம்னா சளி வந்தா வியாதி, மூக்கு ஒழுகுனா வியாதி, வாந்தி வந்தா வியாதி, வயிற்றால போனா வியாதி. மெடிக்கல் ஷாப்ல போய் நில்லு பாருங்களேன். ரிசர்ச்சுங்கனால பண்ணிருக்குங்க. மெடிக்கல் ஷாப் நின்னுக்குங்க. எதுக்கு நிக்கிறேன் கேட்பாங்க. சும்மா நின்று பேசாம நின்று ஒவ்வொருத்தரும் வருவாங்க. அம்மாவுக்கு 30 வயசு, காலிலும் தனியா போயிட்டு இருக்கு. இந்தா மாத்திரை. எங்க அப்பாவுக்கு சளியா வருதுன்னு கழிவை வெளியே போறது எல்லாம் நோயின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மருந்து சாப்பிடுறாங்க இல்லைங்களா? அந்த மருந்து உள்ள போய் கழிவுகளை தேங்க வைக்கிறது. அந்த கழிவுகள் தான் கொஞ்ச நாளுக்கு பிறகு கட்டியாக மாறுகிறது. கேன்சர் கட்டியாக மாறுகிறது, கொழுப்பு கட்டியாக மாறுகிறது, கிட்னி கல்லாக மாறுகிறது, கர்ப்பப்பை கட்டியாக மாறுகிறது. எல்லாமே கழிவுகள். அப்ப உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இனிமேல் சளி வந்தா அதுக்கு என்ன தெரியுமா வைத்தியம்? கர்ச்சீப் எடுத்து நல்லா சிந்தணும். வாந்தி வந்தா என்ன தெரியுமா வைத்தியம்? ஓரமா போய் வாந்தி எடுத்துட்டு வரணும். வயிற்றால போனா என்ன வைத்தியம்? போயிட்டு வரணும். வயிற்றால போகுது இல்லையா தண்ணியா, அது நோய் இல்லைங்க. ஆடி சிறப்பு கழிவு நீக்க திட்டம். இந்த துணிக்கடையெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, ஆடி சிறப்பு தள்ளுபடி சொல்லி. ஆமா, ஸ்டாக் உள்ளவரை மட்டும்தான் வருவது இருக்குது, வருது. இனிமேல் மனம் வந்தா போயிட்டு வாங்குங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. யூரின் வந்தா உடனே போயிட்டு வாங்க, மலம் வந்தா உடனே போயிட்டு வாங்க, சளி வந்தா சிந்துங்க. இவ்வளவுதாங்க. இது செஞ்சு பாருங்களேன், உடம்புல கழிவே இருக்காதுங்க. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லைங்க. சேலத்துல பஸ் ஏறி உட்காந்துக்குவோம், கோயம்புத்தூர் டிக்கெட் வாங்கிடுவோம், உட்கார்ந்து மழை வரும். இரு அப்படின்னு உனக்கு அவசரம். சேலம் கோயம்புத்தூர் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? 3 மணி நேரம் பஸ் போகும், உட்காந்துட்டே இருப்போம். அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கும். அட்டை கடைக்கு உட்காந்துருப்போம், கோயம்புத்தூர் வந்துடும். நேரம் வீட்டுக்கு வந்து போய் பாத்ரூம் உட்கார வராது, உட்காந்து முக்குன்னு வராது. அதுக்கு நம்ம கேட்போம், சேலத்துல இருக்கும்போது வருவேன்னு சொன்னீங்க, இப்பயே வரமாட்டேங்கன்னு கேட்போம். அது சொல்லும் நம்ம கிட்ட, நான் கூப்பிடும் போது நீ வந்தியா? போ, வரமாட்டோம், போ உட்கார்ந்துக்கிறது. இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போய் டாக்டர் எனக்கு மலச்சிக்கல் இருக்கு. அவர் இதுக்கு பேர் கான்ஸ்டிபேஷன், குரோனிக் அப்படி ஒரு புதுசா இங்கிலீஷ் ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க. அது கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறது. அது வந்தாலும் தோல்வியாளர்கள் வரும், அது வந்தால் கண்ணு மங்களாக போய்விடும். எல்லாத்தையும் படிச்சுட்டு பைத்தியம் முடி தெரியுது. மரியாதையா வரும்போது போயிட்டு இருக்கலாமா இல்லையா? இதே நான் சேலத்தில் பஸ் ஏறி உட்கார்ந்து 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உட்கார்ந்து இருந்தா, இன்னும் நடந்திருக்குங்க. எனக்கு மலம் வர மாதிரி இருந்தா பஸ்ல இருந்து இறங்கி டிக்கெட் வாங்கினாலும் பரவாயில்லன்னு நான் பாத்ரூம் போவேன். போயிட்டு வந்து பார்ப்பேன், பஸ் இருந்தா ஏறுவேன். டிக்கெட் வேஸ்டா போச்சா கிழிச்சு போட்டு புது டிக்கெட் வாங்குவேன். அந்த 50 ரூபாய் என் உடம்புக்கு நான் கொடுக்கும் முக்கியத்துவம். அந்த 50 ரூபாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் 5000 ரூபாய்க்கு ஸ்கேன் பண்ணுவோம். ஆரோக்கியம் என்பது மெனக்கெட்டால் தான் கிடைக்கும். இப்ப நான் கார்ல வந்திருக்கிறேங்க. கார்ல ஒரு தலங்காணி வச்சிருக்கேன், 2 போர்வை இருக்கு, பிளாஸ்க்கு, நாட்டு சக்கரை, ஒரு சின்ன ஸ்பூனு, தட்டு. மெனக்கெட்டு ஒவ்வொரு தடவை டிராவல் பண்ணும்பொழுது 1/2 மணி நேரம் மெனக்கெட்டு இல்லை கழுவி எடுத்து அடுக்கி வைப்பாங்க. அது மெனக்கெட்டாதான் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொசுவலை இருக்கும், எங்க லாட்ஜில் தங்குவேன், கொசு இருக்கும், கொசுவலை மாட்டுவேன். நம்ம எதுக்குமே மெனக்கெடுறதே இல்லைங்க. ஆனா உடனே ஆரோக்கியமா இருக்குன்னு ஆசைப்படுறோம். உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது ஒத்துழைப்பு கொடுங்க, நோயெல்லாம் இருக்காதுங்க, ஆரோக்கியமா தாங்க இருப்பாங்க.
எங்க ஒண்ணும் பண்ண வேண்டாங்க, வந்தா போங்க, அவ்வளவுதான். ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, மலச்சிக்கலுக்கு ஏதாவது ஆலோசனை இருக்காரு. நான் அவருக்கு ஒரு தத்துவம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த தத்துவம் என்னன்னா, அது வரும்பொழுது நாம போகணும், நாம போகும்பொழுது அது வராது. இந்த தத்துவம். அடுத்தது, கழிவுகளை நாம் செயற்கை முறையில் வெளியேற்ற வேண்டும். விரதம் இருக்கிறது, இனிமா கொடுக்கிறது, மூக்கு கழுவுறது, காது கிளீன் பண்றது, எண்ணெய் ஊத்தி வாய்க்கு குளிக்கிறது, வாழை இலை குளியல், மண் குளியல், இதெல்லாம் ஆவி பிடிக்கிறது. இதெல்லாம் இவருங்க, இதெல்லாம் நாம கழிவுகளை வெளியேற்றுற முறை. இதுக்கு முன்னால சொன்னது உடம்பே கழிவு வெளியேற்றுற முறை. அப்ப என்ன பண்ணணும்? விரதம் இருக்கணுங்க. எங்க பல பேர் வாழ்க்கையில விரதம் இருந்ததே இல்லைங்க. சில பேர் சொன்னா ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கணுமா, பாப்பா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறது. சில பேர் விரதம் இருக்கும்போது பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாமா, எப்படியாவது சாப்பிட்றதுக்கே குறியா இருக்காங்க எல்லாருமே. வாரத்தில் ஒரு முறை ஒரு விரதம் இருக்கணுங்க. அந்த விரதத்துக்கு பேரு 16 மணி நேரம் விரதங்க. கணக்கு நீங்க வீக்லி ஒன்ஸ் நைட்டு 8 மணிக்கு சாப்பிடணும், அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு சாப்பிடணும். வாரம் ஒரு முறை பண்ணா போதுங்க. விரதம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வயிற்றுல சாப்பாடு இல்லாத போதுதான் உடம்பு கழிவு நீக்கிற வேலையை செய்யுது, செல்களை புதுப்பிக்குது, உடம்புல இருக்க நோயெல்லாம் குணமாகுது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேங்க. நீங்க வீட்டுல எப்ப பெருக்குவீங்க, எப்ப பாத்திரம் கழுவுவீங்க, எப்ப துணி துவைப்பீங்க, எப்ப வீட்டுல சரி பண்ணுவீங்கன்னா, வீட்டுல கெஸ்ட்ல அதப்பதான் விருந்தாளி. துணி துவைக்கலாம், பாத்திரம் கழுவலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலைல 8 மணிக்கு ஓகே எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, பாத்திரம் கழுவிடலாம், துணி துவைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சித்தப்பா வந்துட்டாரு. வாங்க சித்தப்பா, அப்புறம் ஃப்ரீயா தான் இருக்கேன், உட்காந்து பேசிட்டு தான் இருப்போம். எனக்கு விஷயம் இருக்கிற வெளியே போன சொல்ல முடியும், அவரும் சொல்லாம வந்துடுவாரு. அப்போ ஒரு கெஸ்ட் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது பேசிட்டு இருப்பீங்களா இல்லையா? துணி துவைப்பீங்களா? துவைக்க மாட்டீங்க. பாத்திரம் கழுவுவீங்களா? கழுவ மாட்டீங்கல்ல. இதே மாதிரிதான் உடம்பு. நம்ம உடம்புல கெஸ்டே இந்த சாப்பாடு தான். எவ்வளவு கெஸ்ட், இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, கட்லெட்டு, பூரி, மசாலா, முறுக்கு, மிச்சர்னு கெஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம உடம்பு என்ன பண்ணுது? பாத்திரம் கழுவல, துணி துவைக்கல, வீட பெருக்கல, அப்ப குப்பை இருக்குமா இல்லையா? விரதங்கிறது ரெஸ்ட் கொடுக்கறது வயிற்றுக்கு. ஒண்ணும் ஆக மாட்டேங்க. பல பேரு என்னது ஒரு நேரம் சாப்பிடாம ஏதாவது ஆயிருமா? ஒண்ணும் ஆகாது. நைட்டு 8 மணிக்கு சரிங்க, உங்களுக்காக சொல்றேங்க, எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்குங்க, இவ்வளவு வரைக்கும் சாப்பிட்டு 8 மணிக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு தான் சாப்பிடணும். அது வரைக்கும் ஒரு டீ கூட குடிக்க கூடாது, ஒரு டம்ளர் பால் கூட குடிக்க கூடாது. சில பேர் விரதம் இருக்கும்போது என்ன சொல்றாங்க, இன்னைக்கு விரதங்க, வெறும் பால் மட்டும் குடிச்சுக்குவாங்க. அது விரதமே இல்லை, அது ஃபுல் டயட்டு. பழம் மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிடவே கூடாதுங்க, தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாங்க. நைட் 8 மணிக்கு சாப்பிடுறீங்க, மதியம் 12 மணிக்கு சாப்பிடுறீங்களா? அப்ப எவ்வளவு நேரம் ஆகுது? 16 மணி நேரம். ஏங்க 16 மணி நேரம் பயப்படாதீங்க, அதுல பாதி நேரம் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. நைட்டு சாப்பிட்டு தூங்கிடணும், ஒண்ணு இல்லைங்க. காலைல டிஃபனை லேட்டா சாப்பிட சொல்றேன், அவ்வளவுதான். வாரம் ஒரு முறை செஞ்சு பாருங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது, மாதம் ஒரு முறை 24 hours விரதம், 24 மணி நேரம் விரதம். நைட் 8 மணிக்கு சாப்பிடணும், அடுத்த நாள் நைட் 8 மணிக்கு தான் சாப்பிடணும். அதுக்காக நீங்க படுத்து படிக்க இருக்க வேண்டாங்க, சாதாரணமா எல்லா வேலையும் செய்யலாங்க. ஒன்னும் டயர்டெல்லாம் ஆகாதுங்க, நார்மலா தாங்க இருக்கும். என்ன கேட்டா சாப்பிட்டாதான் டயர்ட் ஆகும், சாப்பிடாம இருந்து பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நமக்கு ஒரு மைண்ட் செட்டு, சாப்பிடல என்ன மயக்கம் போட்டுருவோம் அப்படிலாம் கிடையாதுங்கிறங்க. 24 hours சாப்பிடாம இருந்து பாருங்க, கெஸ்டே அனுப்பலையா, உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும், கிட்னி கல்ல கரைக்கும், கர்ப்பப்பை கட்டியே கரைக்கும், குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்பாடு செய்யும், எல்லாமே நடக்குங்க அந்த ஒரு நாள்ல. மாதம் ஒரு முறை 24 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். எண்ணெய் வாய் கொப்பளிக்கணும். வாழை இலை குளியல் 6 மாசத்துக்கு ஒருக்கா செய்யலாம், மண் குளியல் 6 மாசத்துக்கு ஒருக்கா செய்யலாம், ஆவி பிடிக்கலாம். சிம்பிள்ங்க. ஆவி பிடிக்கிறதுல என்னங்க உங்களுக்கு எல்லாம் இப்போ
தண்ணியை சூடு பண்றோம், பெட்ஷீட் தூக்கி உள்ள போட்டுக்கிறோம், ஆவி உடம்புல படுது, அவ்வளவுதாங்க. அந்த காலத்துல தாத்தா பாட்டி செய்வாங்க இல்லைங்களா, நம்ம செய்யறதே இல்லைங்க. சிம்பிள்ங்க. ஆவி பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இயற்கை வைத்தியம். இது யார் வேணாலும் செய்யலாம். இப்படி உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது அதற்கு நாம் சப்போர்ட் செய்ய வேண்டும். நாம் செயற்கை முறையில், அதாவது இந்த மாதிரி இது இயற்கை முறை தான். இதுக்கு செயற்கை முறைன்னு சொல்றேன்னா உடம்பே சில நம்ம தானே சில, அதனால நாம் சில வித்தைகளை செய்து கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். மூணாவது சொல்லட்டுங்களா? இனிமேல் கழிவே உள்ள போகாமல் வாழ வேண்டும். இதான் விஷயம். இந்த கழிவை வெளியேற்றுறதெல்லாம் எல்கேஜி, கழிவே உள்ள போகாமல் வாழ்ந்தா பிஹெச். எதுக்கு உள்ள அனுப்புவானே, அதுக்கப்புறம் ஏன் கிளியர் பண்ணுவானே. ஆமாங்க, சில பேர் பல்லே வளர்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா பல் துர்நாற்றம் அடிக்காதுங்க, அந்த அளவுக்கு வாழ்றாங்க. சில பேர் குளிக்கிறதே இல்லைங்க. புரிஞ்சுக்குங்க, இந்த இயற்கையெல்லாம் பண்றோம் இல்லைங்களா, இதை விட அட்வான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேசிக் தான். இதெல்லாம் செஞ்சாதாங்க. யோகாங்கிறது பேசிக்குங்க. யோகா, மூச்சு பயிற்சி, அதெல்லாம் பேசிக்கு. ஞானிகள் அதெல்லாம் செய்யவே மாட்டாங்கிறாங்க, ஆனா நல்லாதான் இருப்பாங்கிறாங்க. அந்த மாதிரி கழிவு நீக்கங்கிறதே பேசிக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கழிவே உள்ள போகாம வாழ்ந்த பழகிட்டோம்னா கழிவு நீக்க பயிற்சிகளே தேவையில்லை. குடிக்கும் தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் ஒழுங்கா இல்லைன்னா வியாதிகள் வருங்க. இழுக்கும் காற்று, அடைச்சுருவங்களை படுத்தா வியாதி வரும். கொசு ஊத்தி பத்த வைக்கிற எல்லா வீட்லயும் எல்லா வியாதி வரும். குட் நைட்டு, ஆல் அவுட் பயன்படுத்துற எல்லா வீட்லயும் எல்லா வியாதி வரும். கதவை அடைச்சுக்கிறீங்க, கொசுவத்தையும் பத்த வச்சுக்கிறீங்க, இதுல பெட்ஷீட் தலையோட போத்திக்கிறீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நல்லா இருப்பீங்க. எவ்வளவு தெளிவா ஒருத்தன் பேர் வச்சிருக்கான், ஆல் அவுட்டு. அவன் சொல்ற தெளிவா சொல்றாங்க, ஆல் அவுட் ஆயிடுவீங்க, இது பத்த வைங்க. நமக்கு புரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கதவு ஜன்னலை அடைத்து வைத்து படுக்க கூடாது, காத்தோட்டம் இருக்காது. கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது. பெட்ஷீட்டை தலையோடு போத்தி படுக்க கூடாது. இதெல்லாம் செஞ்சுட்டாவே காத்து கிடைக்குங்க. நல்ல காத்து மூக்கு வழியா போனவே நோயெல்லாம் குணமாயிருங்க. சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இழுக்கும் மூச்சு காத்து, தூக்கம். யார் தன்னை மறந்து தூங்குகிறீர்களோ உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லையோ உங்களுக்கு நோய்கள் இருக்கும். தூக்கத்தை பற்றி கவலைப்படாமல், தூக்கத்தை பற்றி சிந்திக்காமல், தூக்கத்துக்கு ஐடியா என்ன என்று தேடாமல் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய யோகா மாஸ்டர், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க, 2 நாள் தூங்காம கிளம்பணும் உட்கார்ந்துருக்கணும், 3ஆவது நாளுக்கு எனர்ஜியே இருக்காதுங்க. தூக்கத்தில் தான் நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது, ஆகாய சக்தி. உணவின் மூலமாக மண் சக்தி, குடிக்கும் தண்ணீர் மூலமாக நீர் சக்தி, இழுக்கும் மூச்சு காத்தின் மூலம் காற்று சக்தி, தூக்கத்தின் மூலம் ஆகாய சக்தி, உடல் உழைப்பின் மூலம் நெருப்பு சக்தி. இந்த பஞ்சபூதம் சேர்ந்ததுதான் உடம்பு. அப்போ தூங்குனுங்க. தூங்குறதுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லைங்க. இங்க பாருங்க, பசி எடுத்தா சாப்பிடணும், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி தூக்கம் வந்தா தூங்கணும். இது யாருமே பண்றது இல்லைங்க. ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு இல்லத்தரசி, உங்களுக்கு 4 மணிக்கு சாயந்தரம் தூக்கம் வருது, நீங்க படுக்க மாட்டீங்க, ஏந்துறீங்களா? இல்ல 5 மணிக்கு குழந்தை வந்துடும், அதுக்கு டீ வச்சு கொடுக்கணும். பரவாயில்லைங்க, நீங்க தூங்குங்க. ஒரு 1/2 hour தள்ளிக்கு டீ கொடுத்தா ஒன்றும் ஆகாதுங்க. நம்ம என்ன பண்றோம்னா இருக்கிற வேலைக்காக தூக்கத்தை கெடுக்கிறேங்க. தூங்குறதோட முக்கியமான வேலை இல்லைன்னு நான் சொல்றேங்க. பல பேர் 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு யோகா எல்லாம் பண்றீங்க. என்ன கேட்டா அதுக்கு விஷம் தூங்கிருங்க. தூக்கத்தை விட யோகா எல்லாம் ஒண்ணும் பெரும் சிறப்பெல்லாம் கிடையாது. நீங்களே 4 மணிக்கு எந்திரிச்சு வேணா யோகா பண்ணுங்க. சாயந்தரம் 7 மணிக்கு படுங்க, காலை 4 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ண ஒத்துக்குவேன். படுக்கிறதே 2 மணியாமா, நான் 4 மணிக்கு சீக்கிரம் எந்திரிச்சு யோகா பண்ணாதான் உடம்பு நல்லது. நான் தூக்கத்தை கெடுக்கிறீங்கல்ல, அதுவே வியாதிங்கிறாங்க. என்ன கேட்டா எப்ப தூக்கம் வருதோ தூங்கணுங்கிறாங்க. உண்மையில நான் என்ன பண்ணுவேன்னாங்க, எப்ப தூக்கம் தான் தூங்கிடுவேங்க. இப்ப கார் ஓட்டிட்டு இருப்பேன், திடீர்னு தூக்கம் வரும், உரமா நிறுத்துவேன், தூங்குவேன், எந்திரிப்பேங்க. நல்லா கேவீங்க, தூங்கி எந்திரிச்சு கார் ஓட்டலாம், நல்லா தாங்க ஓட்ட முடியும், சீக்கிரம் போயிடலாங்க. தூங்காம கார் ஓட்டினாதான் கஷ்டங்கிறாங்க.
குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கும்போது கூட தூக்கம் வருதா? தூங்க சொல்லுங்க. தூங்கி எந்திரிச்சு படிச்சா மனப்பாடம் ஆகும். தூக்கத்துக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இந்த மாதிரி பேசும்போது மட்டும் வந்து தூங்கிட்டு இருங்க உட்காந்து. வீட்டுல போய் தூங்குறதே இல்லை. இந்த மாதிரி மீட்டிங்ல உட்கார்ந்து ஏன் தெரியுமா தூக்கம் வருது? அதான் சொல்ல வரேங்க. உட்கார்ந்து தூங்கினாதான் தூக்கம் வரும், படுத்து தூங்கினா தூக்கம் வராதுன்னு எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ தூக்கம் கண்ட்ரோல் வருங்க. பஸ்ல போனா தூக்கம் வருதா? ட்ரெயின்ல போனா தூக்கம் வருதா? இந்த மாதிரி மீட்டிங்ல யாராவது பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அப்படியே தள்ளுதா? அப்படி சமாளிச்சு உட்கார்ந்து இருக்கும். அப்படிமா. ஏன்னா புரிஞ்சுக்குங்க, முதுகு நேரா இருந்தா தூக்கம் வரும். குறிப்பா பள்ளிகள்ல போய் உட்கார்ந்து பாருங்க, டீச்சர் பாடம் நடத்தும் போது சொக்கும் பாருங்க, வீட்டுல வந்தா தூக்கம் வராது. புரிஞ்சுக்குங்க, உட்கார்ந்து தூங்கினாதான் தூக்கம். இனிமேல் யாரும் நைட்டு படுத்து தூங்காதீங்க. பெட்ல உட்கார்ந்துக்கிட்டு சமணங்கால் போட்டு உட்கார்ந்துக்குங்க. அவ்வளவுதாங்க. கண்ணை மூடிக்குங்க, உட்கார்ந்துக்கிட்டே இருங்க. சும்மா உட்கார்ந்து பாருங்க, தூக்கம் வருங்க. அப்ப செல்போன்ல நோண்டக்கூடாது, பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது. சும்மா உட்காருங்க, பெட்ல உட்காந்துருங்க, சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்குங்க. பாருங்க, தூங்குறதுக்கு முன்னால கடைசியா இனிமேல் எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா சம்மணங்கால் போட்டு பெட்ல உட்காருங்க, உட்கார்ந்துட்டே இருங்க. எப்ப தூக்கம் வருதோ அப்ப படுத்துங்க, டீப் ஸ்லீப் போகலாம். எப்ப தூக்கம் வருதோ படுத்துங்கன்னு சொன்ன இல்லைங்களா? உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, எப்ப தூக்கம் வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சந்தேகம் வரும். உட்கார்ந்துகிட்டே இருங்க, திடீர்னு உங்களை மீறி உடம்பு ஒரு ஜர்க்காகும். இதை ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இப்பொழுது சற்று முன்பு நானே கண்ணில் பார்த்தேன், உங்களுக்கு நடந்துச்சு. இப்ப இந்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே உங்களை மீறி ஒரு தடவை லேசா இழுச்சு இல்லையா? நல்லா கேவீங்க. புத்தி அடங்கினால் உடம்பு தள்ளாடும். புத்தி வேலை செய்யாத நேரம் தான் தூக்கம் வரும். புத்தி இருக்கும் வரை தூக்கம் வராது. புத்தி உண்மையிலங்க, நம்ம புத்தி தான் நமக்கு நல்லதும் பண்ணுது கெட்டதும் பண்ணுது. எப்பொழுது புத்தி ஆஃப் ஆகிறதோ அப்பொழுதுதான் தூக்கம் வரும். பல பேருக்கு ஏன் தூக்கம் வரலன்னா, நைட்டு ஃபுல்லா புத்தி வேலை செஞ்சுட்டே இருக்கு. அவன் இப்படி சொல்லிட்டான், நீ அப்படி சொல்லிட்டா, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், நாளை காலையில் மூஞ்சி உடைச்சிடலாமா, டைவர்ஸ் பண்ணிடலாமா, குழந்தை வித்துடலாமா, என்னமோ தோணிட்டு இருக்கு. கட்டாதா? தூக்கமே வராதுங்க. புரிஞ்சுக்குங்க, படுத்தா புத்தி ஆஃப் ஆகாது. அப்ப பஸ்ல போகும்போது, கார்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கும் போது, இந்த மாதிரி உட்காரும் போது ஏன் தூக்கம் வருதுன்னா, முதுகை நேரா வச்சு உட்கார்ந்து இருந்தா புத்தி ஆஃப் ஆகும். எனவேதான் எல்லா ஞானிகளும் உட்கார்ந்து தியானம் செய்யறாங்க. ஞானிகள் படுத்துட்டா தியானம் பண்ணியிருக்காங்க. இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுதும் சரி, தியானம் செய்யும் பொழுதும் சரி, உட்கார்ந்த நிலையில்தான் செய்வார்கள். என்னைக்காவது படுத்துக்கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்யற மாதிரி எந்த மதத்திலாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? படுத்துட்டு ஓய்வுதான் எடுப்பாங்க. சவாசனம், சாந்தியாசனம், யோகனத்தினால எடுப்பாங்க, தவிர தியானம் பண்ண மாட்டாங்க. அதனால சிம்பிள் ஐடியாங்க, நைட்டு தான் இல்லைங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ சமணங்கால் போட்டு முதுகு நேரம் வச்சு உட்கார்ந்துருங்க. எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கீங்களோ உடம்பு ஆரோக்கியம். ஆபீஸ்ல, வீட்டுல, ஸ்கூல்ல முதுகு நேரம் வைங்க, கண்ணை மூடுங்க, கழுத்து தொங்க போடுங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, உடம்பு ஜர்க்காகும். அப்ப புத்தி ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி புத்தி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா பிரைட்டா வேலை செய்யும். ஆன்லயே வச்சிருந்தா வேலையே செய்யாது. பல பேருக்கு ஏன் தெரியுமா, 10 வருஷம் முன்னால நல்லா திங்க் பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. இப்பெல்லாம் முடியலன்னா மூளை வேலை செஞ்சு டயர்டா இருக்கு, ஓய்வே கொடுக்கல. ஓய்வெடுத்து மூளைக்கு வேலை கொடுத்தா பன்மடங்கு வேலை செய்யும். நம்ம ஊர்ல தான் இப்படி. நீங்க ஜெர்மன் நாட்டுக்கு போங்க, தமாசு இல்லைங்க, சீரியஸா சொல்றேங்க. ஜெர்மன் நாட்டுல யாரு வேணா எப்ப ரெஸ்ட் எடுக்கலாம். பெரிய ஃபேக்டரியில ஒரு லேபர் இருக்காரு இல்லைங்களா, வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. திடீர்னு அவருக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா ஓரமா உட்காந்துக்குவாரு. முதலாளி வராருன்னா எந்திரிச்சு தரப்படாம வேலை செய்ய மாட்டாருங்க, உட்கார்ந்துட்டே தான் இருப்பாரு. முதலாளி வருவாருங்க, ஹாய் ஹலோ அப்படிம்பாரு, ஹாய் என்ன ரெஸ்ட் எடுக்க அப்படி போயிடுவாருங்க. நம்ம ஊர்ல அப்படி இல்லை, அந்த மேஸ்திரி வராரா, எடுப்பா கண்டி எடுப்பா அப்படிப்பாங்க. இது நடிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஜெர்மன் இருக்கிற எல்லா ஃபேக்டரியிலையும் உட்கார்றதுக்கு தனியா ரூம் இருக்கும், படுத்து தூங்குறதுக்கு ரூம் இருக்கும், பாத்ரூம் இருக்குங்க.
யார் வேணா எப்ப வேணாலும் டயர்டா இருந்துச்சுன்னா போய் ரூம்ல தூங்கிட்டு வந்து வேலை செய்யலாங்கிறது ஜெர்மன் ரூல்ஸ். அதனாலதான் ஜெர்மன் டெக்னாலஜி வாட்சுங்க, ஜெர்மன் டெக்னாலஜி செல்போனுங்க அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? சும்மா இருக்கிறது புத்தி நல்லா வேலை செய்யும். அப்ப யோசிச்சு பாருங்க நான் எவ்வளவு சும்மா இருப்பேன். உண்மையிலங்க நான் பெரிய பயிற்சி எல்லாம் பண்றது இல்லைங்க, சும்மா இருப்பேங்க நானு. என்னை விட்டுங்களா உண்மையில நான் பேசிக்கலே சோம்பேறி, விட்டீங்கன்னா சும்மா இருப்பேன். சும்மா இருக்கிறதுனால அடுத்து யோசிக்க தோணுது, புதுசா ஐடியா எல்லாம் வருது. நீங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அதனால ஒன்னும் ஐடியா வரமாட்டேங்குது. முதல்ல பிஸியா இருக்கிறது வெளியே வந்து சும்மா இருங்க, ஒன்னும் ஆகாது. பல பேரு நான் இல்லைன்னா வீட்டுல எதுவுமே நடக்காதுன்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இல்லாட்டி நல்லாதான் இருப்பாங்க. நான் சமையல் பண்ணி கொடுக்கலன்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பிடாது. நீங்க வெளியே போய் பாருங்களேன், ஸ்விக்கில ஆர்டர் போட்டு சாப்பிட்டு சந்தோஷமா தான் இருக்குங்க. நீங்க என்னமோ நீங்க தான் எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைங்கிறங்க. உண்மையிலங்க குறிப்பா பெண்களுக்கு நான் சொல்றேங்க, பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல பெண்களுக்கு ரெஸ்டே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையும் சமையல் பண்றாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் டீ வைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் துணி வைக்கிறாங்க, ரெஸ்டே கிடையாதுங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும் என்றால் மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் சமைக்காம துணி துவைக்காம பாத்திரம் கழுவாம அவங்களை வச்சிருங்க. அந்த ஒரு நாள் ரெக்கவரி ஆனாங்கன்னா ஒரு மாசம் வேலை செய்ய முடியுங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் பிசினஸ் சம்பந்தமா யோசிக்கிறத ஒரு நாள் நிறுத்துங்க, ஒரு நாள் ஃபுல்லா நிறுத்திட்டா அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஜெர்மனியில் அடிக்கடி ஜெர்மனின்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க, ஜெர்மன் போயிட்டு வந்துட்டான் போல் இருக்குன்னு. அங்க பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு சொல்றேங்க. ஏன்னா நான் ஜெர்மனி மாதிரிதான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன சந்தேகம்னா நான் மட்டும் தப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு. ஜெர்மன்ல வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு எல்லாரும் செல்போன் ஆஃப் பண்ணிடுவாங்க. திங்கக்கிழமை காலைல 8 மணிக்கு தான் ஆன் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா இந்த 2 நாள் நான் வாழ்வதற்காக தான் 5 நாள் சம்பாதிக்க போறேன்னு சொல்றார்கள். நம்ம ஊர்ல 7 நாள் சம்பாதிக்கிறோம், நல்லாவே இல்லை. சில அண்ணாச்சி கடையெல்லாம் பாருங்க, 4 மணிக்கு போய் பாருங்க கிடைக்கணும் நின்று இருப்பாரு. போங்க வேற சக்கரை வேற, அவருக்கு வாழ்க்கை இது வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் வேற சொல்லி வேற, அப்புறம் வேற இருப்பாரு. 11 மணிக்கு போய் பாருங்க நின்று இருப்பாரு கடை சாத்தாம. காலை வரைக்கும் 4 மணிக்கு நின்று இருப்பாரு. தீபாவளியப்போ திறந்து வச்சிருப்பாரு, பொங்கல் திறந்து வச்சிருப்பாரு. யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் என்னைக்காவது அண்ணன் ரெஸ்ட் எடுத்திருக்காரு? தன் குடும்பத்துக்காக கடை நிக்கிறாருங்க, ஓய்வே இல்லைங்க. இப்படி நிறைய பேருங்க ஓய்வு இல்லாம வேலை செய்யறதாங்க வியாதி. தூக்கம் ஓய்வு வேற வேற, புரிஞ்சுக்கங்க. தூக்கம் வேற ஓய்வு வேற. ஓய்வு இருக்கிற நபர்களுக்கு தூக்கம் தேவையில்லை, தூக்கத்தை விட ஓய்வு சிறந்தது.